ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிச்சிங்க இல்லையா? நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுகிறது போல, யோவான் சுவிசேஷத்தை எழுதும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது இயேசுவை குறித்ததான முழுமையான வித்தியாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் நமக்கு வந்துவிடும். ஏனென்றால் மற்ற சுவிசேஷங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா, மத்தேயு எடுக்கும் பொழுது ஏசப்பா பிறக்கும் பொழுது என்னென்ன நடந்துச்சு, ஹிஸ்டாரிக்கலாக சரித்திரபூர்வமாக சாஸ்திரிகள் வந்தார்கள், ஏரோது ராஜா பிள்ளைகளை கொலை செய்தான், இப்படியெல்லாம் எழுதியிருப்பான். மார்க்கு இயேசுப்பாவுடைய பிறப்பை குறித்தே ரொம்ப எழுதாமல் நேரடியாக இயேசுவினுடைய ஊழியத்திற்கு சென்று விடுவான். லூக்கா இயேசுவின் பிறப்பை குறித்து அக்குவேற ஆணிவேறையா சரித்திரபூர்வமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மாம்ச உலக பிரகாரமாக என்னென்ன நடந்துச்சு, யார் யார் அந்த பிறப்பில் இன்வால்வ் ஆனாங்க, மெய்ப்பர்கள், ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அந்த பிறப்பு நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் சூழ்நிலையில் இருந்தாங்களோ அதை எல்லாவற்றையும் சரியாக லூக்கா எழுதியிருப்பான். ஆனால் இங்கே யோவானுக்கு வரும் பொழுது இயேசுவின் பிறப்பை குறித்து எழுதப்படலை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை கொண்டு யோவான் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறான். எதற்காக இந்த உலகத்தில் இயேசு அனுப்பப்பட்டார், ஏன் அனுப்பப்பட்டார், அவர் யார், ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் யார் என்பதை முதல் பகுதியிலேயே யோவான் ஆணித்தரமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த முதல் 3-4 வசனங்களிலேயே இயேசு யார் என்பது அழகாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அப்போ இயேசு என்கிற வார்த்தையை குறித்து எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பாருங்க 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ அங்கேயே இயேசுவே மெய்யான தேவன் என்பதை யோவான் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டான். ஒரே சென்டென்ஸில் என்ன செஞ்சிடறான், முடிச்சிடறான். சகலமும் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியில் இப்போ நடந்துட்டுருக்க இனி வரப்போகிற எதுவும் இயேசுவினுடைய வல்லமை இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவரே சிருஷ்டிகர்த்தர் என்பதை அழகாக எழுதியிருக்கிறான். அடுத்தது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இந்த ஜீவனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்புறம் நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டு வரும் பொழுது அந்த ஒளி எப்படி உலகத்துக்கு வந்துச்சு, உலகம் ஏன் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளலை, அவர் ஏன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ சுருக்கமாக யார் இயேசு அப்படிங்கிறத முதல் 4 வசனத்திலே முடிச்சிட்டான். அந்த இயேசு என்பவர் யார்? இயேசுவே ஜீவன், இயேசுவே சிருஷ்டிகர்த்தர், இயேசுவே வார்த்தை, இயேசுவே மெய்யான ஒளி. முடிஞ்சு போச்சு. ஏசப்பாவோட சரித்திரம் ஃபுல்லாக என்ன செஞ்சிருச்சு,
முடிஞ்சு போச்சு முதல் 4 வசனத்தில். அப்போ யோவான் எவ்வளவு அதிகமாக, நம்ம சும்மா சும்மா சொல்கிறோம் யோவான் தான் இயேசுப்பாவுக்கு ரொம்ப பிரியமான சீஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா யோவான் எவ்வளவு அதிகமாக இயேசுவை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி. ஒரு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களை பற்றி என்ன செய்யும், முழுமையாக தெரியும். அப்படித்தான் நீங்கள் யோவான் அறிந்து வைத்திருந்தான். இயேசு யார் என்பதை யோவான் என்ன செய்யறான், முழுமையாய் அறிந்திருக்கிறான். அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கும்போது இந்த ஜீவன்னா என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம வாசிச்சிடறோம். ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கும் பொழுது எதுலேருந்து உருவாக்குனாரு? மண்ணிலிருந்து உருவாக்குனார். அப்போ சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு இல்லையா? நீங்கள் நல்ல சொல்லி பாருங்களேன், நான் மண்ணிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்க, யோசிப்பாங்க. நம்மளை பற்றி நம்மளே அப்படி சொல்லும் பொழுது ஒரு மட்டமாக யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஆனால் பைபிள் அதை தான் சொல்லுது. ஆண்டவர் மனுஷனை படைத்த பொழுது மண்ணினாலே அவனை உருவாக்கினார். அப்போ இந்த மண், இந்த களிமண் ஒரு களிமண் பொம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த களிமண் பொம்மைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் சொல்லுது, 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சுவாசத்தை மனுஷனுக்குள்ள ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் ஜீவாத்துமாவானான். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மேன், அப்பொழுது தான் மனுஷன் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரான். he became a living being அப்படின்னு சொல்கிறோம். அப்போ he became a living beingனா என்ன அர்த்தம்? மனுஷன் ஆத்துமா என்கின்ற அந்த ஜீவனினால தான் என்ன செய்யறான், இப்படி நடமாடிட்டு இருக்கான். சரீரம் என்கின்ற அந்த களிமணினால மனுஷன் என்ன செய்யலை, நடமாடலை. ஆண்டவர் வாயிலிருந்து வந்த சுவாசத்தினால தான் நடமாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், நமக்கு சரீரம், நம்ம அடிக்கடி சொன்னோம், we have a body, we have a soul. நான் மனுஷன் ஒரு சரீரம், இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. மனுஷன் ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமாவை மூடுகிறதற்கு ஒரு சரீரம் இருக்கிறது, அவ்வளோதான். இந்த ஆத்துமாவை சுமந்து செல்லுகிறதற்கு ஒரு ஸ்கெலிட்டன் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த பொம்மையை எப்படி நம்ம பொம்மை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொம்மையை எப்படி சுமந்து செல்றதுக்கு ஒரு பேட்ரி, அந்த பேட்ரி தான் அங்கே ஜீவன். அந்த பேட்ரி இல்லைன்னா அந்த பொம்மை என்ன செய்யாது, அங்கே ஜீவனோட இருக்காது. அப்போ அந்த பேட்ரியை சுமந்து செல்றதுக்கு தான் அந்த வெளியில் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இதே போல தான் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள உருவாக்கப்படும் பொழுது என்ன செஞ்சிருது, வந்துடுது. இதை யாராலையும் டினை பண்ணவே முடியாது. எந்த மனுஷன், அவன் நாஸ்திகனாக இருக்கட்டும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், படிப்பாளியாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டுமே, ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு ஜீவன் வரல, நானே வந்தேன் அப்படின்னு ஒருத்தனாலையும் சொல்ல முடியாது. ஒருத்தனால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போது சரி, மனுஷனை உருவாக்கிட்டார் ஆண்டவர். அப்போ எதுக்கு திரும்பி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக வந்ததுன்னு எதுக்கு யோவான் சொல்லணும்? திரும்பி எதுக்கு அந்த ஜீவன் வந்தது, திரும்பி எதுக்கு அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? எதுக்கு திரும்பி ஏசப்பா வந்தார், ஏன் திரும்பி ஏசப்பா ஜீவன் நமக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எப்படி இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஏசப்பாவினால எப்படி கொடுக்கப்படுகிறது? நம்ம தான் உருவாக்கிட்டார் ஆண்டவர், நம்ம ஜீவனோட தான் இருக்கிறோம், இது பத்தாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, ஆண்டவர் மனுஷனை தம்மை போலவே, அவர் தம்முடைய சாயலில் மனுஷனை உருவாக்கினார். அப்போ அந்த தம்முடைய சாயல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அநேக அர்த்தங்களை நீங்கள் போடலாம். தம்முடைய சாயல்னா, அவருடைய சாயல்னா என்ன, பாவமில்லாத பரிசுத்தமான சாயல். அவருடைய சாயல்னா என்ன, அழிவில்லாத நித்தியமான சாயல். அவருடைய சாயல்னா என்ன, அன்பே நிறைந்த ஒரு சாயல். இதெல்லாம் தான் ஆண்டவருடைய சாயல். அப்போ இந்த சாயலை மனுஷன் என்ன செய்யறான், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்து என்ன செஞ்சிட்டான், பாவம் செய்து மனுஷன் பாவத்திற்குள்ளே போனப்போ மனுஷன் இந்த சாயலை இழந்து போகிறான். ஆண்டவருடைய ஜீவன் என்ன செய்கிறான், இழந்து போகிறான். அப்போ எல்லாரும் ஆதாமினால எல்லாரும் பாவத்திற்குள்ளே என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க.
அப்போ இந்த பாவத்தில் நம்ம இருக்கும் பொழுது அவருக்குள்ளிருந்து வந்த நித்திய ஜீவன் அங்கே கரைப்பட்டு போகிறது. பிசாசு அந்த நித்திய ஜீவன் என்ன செய்கிறான்? அங்கே கட் பண்ணிடுறான். அப்போ மனுஷன் என்ன செய்கிறான்? கண்டிப்பாக ஒரு நாள் மரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறான். அதனால தான் ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அங்கே மரணம் உள்ளே வந்து விடுகிறது. அப்போ இந்த மரணம் உள்ளே வரும்பொழுது அங்கே ஜீவன் இருக்குமா? ஜீவன் இருக்காது. ஆண்டவருடைய சாயல் எடுபட்டு போகிறது. அப்போ நமக்குள்ளே இருந்த ஆண்டவருடைய ஜீவன், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம், ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அது நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்கும்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் பாவம் பண்ணிடுவான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் அதை தடுத்திருக்கலாமே அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம சொல்லுகிறதுக்கு அது நிறையா வித்தியாசமாக கோணங்களில் டிபேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு சுதந்திரத்தை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்குறார். என்ன சுதந்திரத்தை கொடுக்குறாரு? இது உன்னோட டிசிஷன். நான் உன்னைய ஏதேனுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே வைக்கிற மாதிரி நான் வைக்க மாட்டேன். எல்லாமே இருக்குது, இதை மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லாம் என்ன வேணாலும் நீயே பண்ணிக்கோன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எதை செய்யாதங்கிறோமோ அதை தான் செய்யுமோ, அதே போல் ஆதாமும் ஏவாள் என்ன செஞ்சாங்க? எதை ஆண்டவர் செய்யாதனாரோ அதை முதல்ல கரெக்டாக செஞ்சிட்டாங்க. அதனால் பாவம் உள்ளே வந்துச்சு. அப்போ இந்த பாவம் உள்ளே வரும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நம்முடைய சரீரம் என்ன நடக்கிறது? நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துக்கணும். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. போன வாரம் மெசேஜ் என்ன கேட்டிங்களா இல்லையா? நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவினால் உண்டானதுன்னு பிரசங்கித்தோம் இல்லையா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. அதாவது நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டப்போ அந்த நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டுச்சு? பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி மோசேயின் மூலமாக ஆண்டவர் பல கட்டளைகளை என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணா? பாவம் நின்றுச்சா? பாவம் செய்கிறத விட்டானா? பாவம் செய்கிறத விடவே இல்லை. அப்போ இந்த பாவம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது மரணம் ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. ஆத்துமா திரும்பி திரும்பி என்ன செய்யுது? அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணமும் இருந்துச்சு, அதற்கும் கீழ்ப்படியில். அப்போ திரும்பி ஏசப்பாவினுடைய ஜீவன் அதற்காக தான் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஏசப்பாவுடைய சிலுவை அதற்காக தான் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ரோமரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ரோமர் 7:13 வாசி. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ரோமர் 7:13 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பாவம் மரணத்தை என்ன செய்யுதான்? உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குது? இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ பாவம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அங்கே மரணம் உண்டாகிறது. ஏன் மரணம் உண்டாகிறது? நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்தால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செஞ்சால் என்ன செய்யணும்? மரணம். அடிக்கப்பட்டு கல்லெறியப்பட்டு கொல்லப்படணும். மோசேட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு சொன்னாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி ஒருத்தனை அடித்தா நாளைக்கு அடி வாங்கி தான் ஆகணும். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் தான் மரணத்தை உண்டாக்கிட்டு சொல்லலாமா? அப்படி குழப்பமாக இருக்குல்ல? அதை தான் இங்கே ரோமர் எழுதும் பொழுது அங்கே அந்த எழுதுகிறவர் சொல்லுறாரு, நியாயப்பிரமாணம் என்ன செய்யலை? மரணத்தை உண்டாக்கலை. அதற்கு பதிலாக பவுல் அங்கே அழகாக சொல்லுறான், நியாயப்பிரமாணத்தை காரணமாக வச்சு பாவம் மரணத்தை உண்டாக்கிற்று. என்ன செய்து? பாவ மரணத்தை உண்டாக்கிற்று. அப்போ இந்த பாவ மரணத்தை உண்டாக்கிட்டுனா ஏன் நியாயப்பிரமாணத்தினால இந்த பாவத்தை ஸ்டாப் பண்ண முடியல? 14ஆம் வசனம் வாசி. ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்.
நியாயப்பிரமாணம் ஆவியிலே கொடுக்கப்பட்டது. மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆவியிலே கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர்னால கொடுக்கப்படுகிறது. ஆனால் நானும் பாவம் எதில் பண்ணுறேன்? சரீரத்தில் பண்ணுகிறேன். சரீரத்தில் பண்ணுகிறேன். அப்போ பாவம் இந்த சரீரத்திலிருந்து உண்டாகிறதுனால ஆவியிலே கொடுக்கப்படுகிற நியாயப்பிரமாணத்தினால் இந்த பாவத்தை அழிக்க முடியலை. பாவத்திற்கு தண்டனை தான் கொடுக்க முடியுது. பாவம் செஞ்சக்கப்புறம் என்ன செய்யுது? தண்டனை தான் கொடுக்க முடியுது. பாவத்தை என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. அப்போ அதற்கு சொல்யூஷன் என்ன? ரோமர் 8:3 வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் மாம்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியல? விடுதலையாக்க முடியல. அதனால் இயேசு கிறிஸ்து பாவ மாம்சமாகி மாம்சத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இந்த மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் ஜீவன் எதற்கு நமக்குள்ள வரணுன்றது உங்களுக்கு இப்போ புரியுதா? அந்த ஜீவனை அவர் கொடுத்தது மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய பாவத்தை அழிப்பதற்காக. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது மாம்சத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள் அழிந்து போவதற்காக, முற்றிலும் அந்த வேரோடு எடுத்துப்பட போடுவதற்காக கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்காக என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அதனால தான் ஏசப்பாவை ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாவான். அதே 2 கொரிந்தியர் 5 கடைசியில் சொல்லுது, பாவமில்லாத அவர் உங்களுக்காக என்ன செய்கிறாரு? பாவமானார். பாவமே அவருடைய சரீரத்தில் இல்லை. அவர் ஆதாம் ஏவாளை போல பாவம் செய்யலை. ஆனால் சிலுவையிலே தொங்கும் பொழுதோ அவர் பாவத்தின் உருவமாய் தொங்கினார். ஏனென்றால் செத்து போகிற நம்முடைய சரீரங்கள், பாவத்தில் செத்து போகிற நம்முடைய சரீரங்கள் புது ஜீவனை பெறும்படியாக, அவருடைய நீதி என்னும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக பாவமாய் பலியானார். ஜீவன் எப்போ வரும் தெரியுமா? நீதி இருக்கும் பொழுதுதான் ஜீவன் வரும். பாவம் இருக்கும் பொழுது ஜீவன் வரவே வராது. ஏனென்றால் அதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். ஏசப்பாவே தெரியாத ஒருவன் கூட என்ன சொல்லுவான்? பாவம் பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவான். அதுதான் நீதி. அதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் அப்படி தான் சொல்லுவான். ஸ்மோக் பண்ணாத, நீ செத்து போயிடுவ. விபச்சாரம் பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லை. தப்பு பண்ணாத, மற்றவனை கெடுக்காத, அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அது தப்பு. அது நமக்கு திரும்பவுமா நம்முடைய விளைவாக என்ன செய்யும்? நம்முடைய ஜீவனை அழிக்கும் விளைவாய் அது மாறிவிடும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஜீவனை அழிக்கும் பாவம் உண்டாக்குற விளைவு மரணம்னா, அப்போ ஜீவனை எது கொடுக்குது? நீதி கொடுக்குது. நீதிமொழிகள் 11:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீதியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. வாசி, நீதிமொழிகள் 11:19. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின் தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். நீதிமொழிகள் 12:38 வாசி. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதி எதுக்கு ஏதுவாகுமா? ஜீவனுக்கு ஏதுவாகும் போல். அப்போ ஆப்போசிட்டாக அங்கே நீங்கள் எழுதப்படுறத பார்க்கலாம். நீதினா ஜீவன், பாவம் அசுத்தம் எல்லாமே என்னத்துக்கு ஏதுவாகுது? மரணத்துக்கு ஏதுவாகுது. அப்போ இந்த நீதி எதனால் உண்டாகிறது? இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது. இதுதான் முக்கியம். இதுதான் காஸ்பல். இதுதான் சத்தியம். நீங்கள் இதை தவிர உலகத்தில் வேற எந்த சத்தியத்தையும் பின்பற்றவே முடியாது. அது சத்தியமும் அல்ல. அதை தான் ஏசப்பா சொல்ல வந்தார். இயேசுவின் சிலுவை மரணத்தினால பாவமான உங்கள் சரீரம் மரித்து புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது.
இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் புதிய ஜீவன் அங்கே உண்டாரு. அதனால தான் காலகாலமாக பாவம் செய்கிற மனுஷன் கூட ஒரே நொடியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புது ஜீவனாய் மாறுகிறான். ஒரே நொடியில் மாறுகிறான். அவனை நீங்கள் பல தடவை என்னென்னமோ நீங்கள் சொல்லி பார்த்தா கூட மாற முடியாது. என்னென்னமோ இப்போ டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட என்ன செய்ய முடியாது, அவன் மாற மாட்டான். ஆனால் இயேசுவின் ரத்தம் அவனை கழுவும் பொழுது முற்றிலுமாய் முழுவதுமாய் ஒரு சின்ன பாவம் கூட இல்லாமல் அவன் ஜீவனுள்ள ஒரு சரீரத்தை, ஜீவனுள்ள ஒரு புதிய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அவரினால் நம்ம புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நிறைய சமயம் நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த புதிய ஜீவன் நமக்கு இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், யாருக்கும் நான் கெடுதல் பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஏசப்பாவை தான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் சொல்லுவோம். இதுக்கு மேலே நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் நம்ம தவறுனால் கூட அங்கே பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறதுங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. சின்ன சின்ன காரியம் கூட. ஏனென்றா ஆண்டவர் நம்மளை படைச்சது அப்படி தான் படைச்சார். எந்த தீமையும் இல்லாமல் பரிசுத்தமான மக்களாக படைச்சார். ஆனால் நம்மளோ நம்முடைய நினைவுகளிலிருந்து எல்லாமே பாவத்தில் ஊறி போகிறது. எல்லாமே பாவத்தில் ஊறி போகிறது. நான் ஒருத்தரை கொலை பண்ணாதான் அது பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒருத்தரை கொள்ளையடிச்சாதான் பாவம், அது கிடையாது. நான் ஒருத்தரை பார்த்து ஒரு சின்ன பொறாமப்பட்டாலே அது ஒரு பாவம்தான். நான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்கிட்ட பொய் சொன்னாலே அது ஒரு பாவம் தான். நான் ஒரு அசுத்தமான காரியத்தை ஒரு மைண்டில் ஒரு செகண்ட் யோசித்தாலே அது பாவம் தான். அப்போ அந்த பாவமான காரியங்கள் போகணும்னா கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே வரணும். அந்த ஜீவன் நமக்குள்ளே எப்போ வரும்? இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது. எதனால வரும்? இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு என்ன கழுவி இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். என்ன ஏசப்பாவோட ரத்தம் கழுவி இருக்கா? நான் புது மனுஷனாக இருக்கிறேனா? என்னுடைய பாவ பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு நான் புது மனுஷனாக இருக்கேனா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நம்ம எல்லோரும் கேட்ட ஒரு சின்ன ஒரு பல்லவியை நம்ம பாட போகிறோம். பாவங்களை போக்கும். வியாதிகளை நீக்கி உன்னை சுகமாக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கல்வாரி இயேசுவின் ரத்தமே உன் பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கும். கல்வாரி இயேசுவின் ரத்தமே உன் வியாதிகளை வாயை திறந்து சொல்றீங்களா? சந்தோஷமா, ஆண்டவரே என்னுடைய வியாதியை நீக்கும், என்னுடைய பாவத்தை நீக்கும் சொல்லுங்க. உன் பாவங்களை மன்னித்துன்னை சுத்திகரிக்கும். கல்வாரி இயேசுவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமதுவே விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே. கல்வாரி இயேசுவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமதுவே விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. என் பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே. கல்வாரி இயேசுவின் ரத்தமே. பாவங்களை கழுவ சிந்தப்பட்டது என்ன? இயேசுவின் ரத்தம். நமக்கு புதிய ஜீவனை கொடுக்க சிந்தப்பட்ட ரத்தம். அதை தவிர பாவத்துக்கு பரிகாரம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், எதுவுமே கிடையாது. அதை நல்ல தெளிவாக அதை மனசில் மண்டையில் நல்லா ஏற்றிக்கிடுங்க. ஏசப்பாவுடைய ரத்தத்தை தவிர பாவத்திற்கு பரிகாரம் பண்ணுகிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய காணிக்க பரிகாரம் பண்ணாது, நம்முடைய நற்கிரியைகள் பரிகாரம் பண்ணாது, நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தாப்புல பரிகாரம் நடக்காது, நம்ம ஒரு காரியத்தை பெருசாக நம்ம செஞ்சாப்புல என்ன செய்யாது, பரிகாரம் வராது. ஏசப்பாவை பின்பற்ற நிறைய பேர் இதில் தான் ஏமாந்து போகிறாங்க.
பாவத்தை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் நான் ஏசப்பாக்காக அது செஞ்சேன், ஆண்டவருக்காக இது செஞ்சேன், இந்த ஏழைக்கு நான் இதை கொடுத்தேன், இந்த ஆலயத்தை நான் கட்டினேன், இப்படி நம்ம சொன்னாப்புல நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வரணும். அவருடைய ரத்தம் நம்மை கழுவணும், நம்மை கழுவி சுத்திகரிக்கணும். அதனால தான் இதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால தான் இப்போ போதனைகள் வித்தியாசமாக வந்துருச்சு. என்னது? போதனைகள் வித்தியாசமாக. நீ கிறிஸ்துவை பின்பற்றினால் நீ இப்படித்தான் நடக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ அதை செய்யணும், இதை செய்யணும்னு பல கோட்பாடுகளை எப்படி நியாயப்பிரமாணத்தில் திணிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் திணிச்சிட்டு இருக்கிறான். நிறைய பேர் என்ன செய்கிறான்? திணிச்சிட்டு இருக்கான். அப்படி திணிக்கப்படுகிற போதனைகளை ஒரு நாள் பின்பற்றாதீங்க. ஏன்னா ஒரு 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 செகண்ட் நீங்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா தேசங்களையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்துலேயும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. நமக்கு எது ஆண்டவர் சரியாக கொடுக்குறாரோ அதை மாத்திரம் பின்பற்றும். அதனால தான் ஏசப்பா அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, நீ பரலோகத்துக்கு வந்தினாலும் உன்னை அறியேன்னு சொல்லிடுவேன்னு சொன்னார். இப்போ உன்னை அறியேன்னு யாரை சொல்லுவேன்னு சொன்னார்? என் நாமத்தினால இதை செய்தோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் கூட நான் என்ன செஞ்சிருவேன்? அறியேன்னு சொல்லுவேன். அதனால ஆண்டவருடைய ஜீவன், பாவத்தை போக்கும் ஜீவன் சிலுவையின் இரத்தத்தினால மாத்திரம்தான் உண்டாகுது, கோட்பாடுகளினால நியாயப்பிரமாணத்தினால உண்டாகிறது இல்லை. அதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் வேற பாதையில் போனீங்கன்னா இந்த ஜீவனை இழந்துருவீங்க. நியாயப்பிரமாணத்தினால் மரணம் தான் உண்டாகும், அதை மறந்து போகாதீங்க. அப்போ இந்த பாவத்தினால கழுவப்பட்ட, பாவத்தினால இருந்த சரீரத்தை கழுவுன ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா நம்மளை? ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷர்கள் இடத்துல சொல்றார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், ஏனென்றால் தேற்றரவாளன் வருவார்னு சொல்ல. இந்த தேற்றரவாளன் யார்? ஜீவனாகிய பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா! ஜீவனாகிய பரிசுத்தாவியானவர். அப்போ அடுத்ததான் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஜீவனுக்குள்ள நம்ம எப்பொழுதுமே இருக்கும்படி பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்து விடுகிறார். ஹல்லேலூயா! இந்த ஜீவனை நான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டுட்டேன், இது எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஜீவனுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை கழுவப்பட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பி 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 பாவத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவீங்க? போய் விழுந்துட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஜீவனுக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு விட்டமின் டானிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்களை ஜீவனோடு பாவம் இல்லாமல் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது யாருடைய வேலை? பரிசுத்தாவியானவருடைய வேலை. பரிசுத்தாவியானவருடைய வேலை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், அந்த ரோமர் முழுமையாக நீங்கள் போய் வீட்டில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசிச்சிங்கன்னா அருமையாக அங்கே பவுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆம். 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் என்னது? ஜீவனுள்ளதாயிருக்கிறது. அப்போ பாவத்தில் மரித்த ஒரு சரீரத்தை தொடர்ந்து ஜீவனுக்குள்ள வைத்து கொண்டே இருக்கணும்னா அங்கே பரிசுத்தாவியானவருடைய ஜீவன் வேணும். பரிசுத்தாவியானவருடைய ஜீவன் எப்படி கொடுக்கப்படுகிறது? ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களை ஏவுகிறார், உதவுகிறார். ஏசப்பா தான் தெய்வம், மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? உங்களை ஊக்குவிக்கிறார். ஆனால் அந்த ஊக்குவிக்கிறதோடு இருந்து விடக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருந்து பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு நீங்கள் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்கள் என்னை செய்யுங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க. ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த ஜீவன் நாள்பட புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறா, ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படணும்.
ஆவியினால புதிதாக்கப்படணும். இந்த ஆவியின் புதிதாக்குதல், ஆவியின் ஜீவன் இல்லைன்னா நீங்கள் செத்து போன எலும்புகள் தான். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் வேடிக்கையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் ஒரு சுடுகாட்டில் நின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிப்பாட்டினா என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். எதுக்கு ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சோதனை? இல்லைன்னா விட்டுட்டு என்ன செஞ்சுருவோம்? ஓடியே வந்துடுவோம். எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்துடும். எசேக்கியேல் ஆண்டவர் கொண்டு போய் என்ன காட்டுறாரு? பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் என்ன இருந்துச்சா? எலும்பு இருந்துச்சு. அந்த எலும்பு எசேக்கியேல் 37 1லேருந்து 11 வசனம். இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்னது ஹோம்ஒர்க் செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுல்ல? ஸ்கூல் படிக்கும்போது தானே செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். வீட்டில் போய் முதல்ல ஒன்று படிக்க சொன்னேன். என்ன படிக்க சொன்னேன்? ரோமர் 7:8. இப்போ ஒன்று சொல்கிறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1லேருந்து 11. அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிப்பாட்டுறார். நிப்பாட்டு கேட்குறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, மனுஷகுமாரனே இது என்ன செய்யும்? உயிரடையுமா? அதுக்கு எசேக்கியேல் சொல்கிறான், எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும். அதுதான் சேஃப் ஆன்சர். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் ஆண்டவர் நீ என்ன முட்டாள் மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படி சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எசேக்கியேல் 37:5 வாசி. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன பெறுவீங்களா? உயிர் அடைவீர்கள். உயிர் அடைவீர்கள். அப்போ ஆவி. அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வார். முதல்ல தீர்க்க தரிசனம் உரைப்பான். வார்த்தை அங்கே போகும். அந்த வார்த்தை தான் நீங்கள் கேட்குற சுவிசேஷம். அந்த வார்த்தை போகும் பொழுது இந்த செத்து போன எலும்பெல்லாம் என்ன செய்யும்? உலர்ந்த எலும்பெல்லாம் எலும்பும். எலும்புனதுக்கப்புறம் என்ன வரும்? நரம்பு, தசைகள், தோல் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மனுஷன் அங்கே நிற்கிறான். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. என்ன பார்த்தோம்? அங்கே பாவம் இருக்கும் பொழுது நம்ம செத்து போன ஒரு மனுஷனாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது புது மனுஷன் அங்கே அந்த இடத்துல என்ன செய்கிறான்? உருவாரம். ஆனால் திரும்பி ஆண்டவர் சொல்கிறாரு, இது நிற்குது மனுஷனா, ஆனால் அதில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஆவி இல்லை. மனுஷகுமாரனே நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் வர 4 திசையிலிருந்து ஆவியை வந்து அவங்களுக்குள்ளே இறங்கட்டும். எசேக்கியேல் 37:10 வாசி. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துமா? மகா பெரிய சேனை. அப்போ ரட்சிப்பு மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் வேண்டாம், அந்த மாதிரி டீப்பாக நான் போக தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் நிற்கிற ஒரு மனுஷன் மாதிரி தான். என்ன மனுஷன்? உயிர் இல்லாத மனுஷன். அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது இயேசுப்பா ஞாபகம் வருவார். ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் உட்காரும் பொழுது ஆண்டவரே அப்படின்னு உயிர் வரும். அப்புறம் இங்கே இந்த வாசலை தாண்டினோன்னே என்ன செஞ்சிடும்? ஃப்யூஸ் போயிடும். வாசலை தாண்டினோன்னே அந்த காலத்து பொம்மைங்க, இப்போல்லாம் எனக்கு எத்தனை பொம்மை அப்படி வருதுன்னு தெரில, இப்போ எல்லாம் பேட்ரி பவர். அந்த காலத்து பொம்மைங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? கீ இருக்கும். அப்போ அந்த கீ என்ன செய்வோம்? நல்லா திருவணும். அந்த கீயை திருவிட்டனா தான் அந்த பொம்மை என்ன செய்யும்? ஓடும். கீ முடிஞ்சோன்னே என்ன பண்ணிடும்? பொம்மை நின்றும். அப்படித்தான் நம்ம வெறும் ரட்சிப்பில் ஓடிட்டுருக்கோம். வெறும் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீ யார்? நான் விசுவாசி. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் சர்ச்சுக்கு போகிறேன். நான் அப்படி, நான் இப்படி. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் ஜீவன் இல்லையே. அந்த ஜீவன் இருக்கும் பொழுது தான் மகா பெரிய சேனையாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா.
அந்த ஜீவன் இருக்கும் பொழுது தான் உலகத்தை எதிர்க்கிற வல்லமை வரும். அந்த ஜீவன் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற மகத்தான காரியங்களை வெளிப்படுத்துகிற வல்லமை வரும். அந்த ஆண்டவரின் ஜீவன் உங்கள் மூலமாக என்ன செய்யும்? அப்போ தான் வெளியே போகும். அந்த வெளியே நீங்கள் ஒரு தண்ணியை ஒரு டேங்கில் பூட்டியே வச்சுருந்தீங்கன்னா அதில் யாருக்காவது பிரயோஜனம் இருக்குமா? நாளடைவில் அந்த தண்ணி என்ன ஆகும்? நாளடைவில் நீங்கள் ஒன்றும் இல்லை, மினரல் வாட்டர் டப்பாவாக வாங்குறீங்கள, அதையே நீங்கள் மாதக்கணக்கில் ஒரு ஓரமாக வச்சுருங்களேன், புழு வச்சிரும். குட்டியாக புழு வந்துடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு என்ன செஞ்சிடும்? புழு வந்துடும். ஆனால் இதே நீங்கள் இந்த வயல்லலாம் பம்பு செட்டு திறந்து விடுவாங்க. அப்போ பம்பு செட்டு திறக்கும்போது தண்ணி எப்படி வரும்? ஃபோர்ஸாக வரும். அப்படி ஃபோர்ஸாக வரும் பொழுது ஏதாவது புழு பூச்சி ஏதாவது அங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த தண்ணி என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஜீவனோடு நீரோட்டமாய் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நீரோட்டம் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் இல்லைன்னா நீங்கள் அடைக்கப்பட்ட தண்ணீரை போல, கெட்டுப்போன ஒரு தண்ணீரை போல நாளடைவில் மாறிடுவீங்க. அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது தான் ஜீவன் உண்டாகும். அதனால தான் ஏசாயா 32:15 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆவியானவர் வரும் பொழுதோ வனாந்திரம் வயல்வெளியாகும் சொன்னான். வனாந்திரம் வயல்வெளியாகும். ஏனென்றால் இந்த ஆவியானவர் தான் நம்மளை உண்டாக்குறார். அந்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த ஆவியானவர் நமக்குள்ள பொழிந்தருளப்படும் பொழுது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவமில்லாத இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ரட்சிப்பு அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த ரட்சிப்பு பாட்டில் அடைச்ச தண்ணி மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க. ஏசப்பாவுக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவரே என்னை இன்னும் அதிகமாக கொண்டு போங்க. ஐ நீட் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு வேணும்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது உன்னால் வாயை திறந்து இன்னொருத்தனை தைரியமாக திட்ட முடியாது. பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு அதிகாரம் வரும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது ஒருத்தனை பார்க்கும் பொழுது ஐயோ அவன் ரட்சிக்கப்படாமல் செத்து போகிறானே அப்படிங்கிற கவலை வரும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களுடைய பேச்சை தான் கேட்குற நிலைமைக்கு வரும். ஏன்னா அவர் உங்களுக்குள்ள அதிகாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பலவிதமான ஆவியின் வரங்கள், சுகமளிக்கும் வரங்கள், ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரங்கள், வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள், இதெல்லாம் செயல்படும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இதெல்லாம் ஜீரோ, எல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையிலும் ஐயோ நான் இன்னைக்கு ஏசப்பாட்ட பேசலையே, ஐயோ நான் இன்னைக்கு நேரம் செலவழிக்கலையே, நான் அவரை பார்க்கலையே அப்படின்ற துடிப்பு உங்கள் இருதயத்திற்குள்ள வரும். இல்லைன்னா நீங்கள் யாரோ ஏசப்பா யாரோ. நீங்கள் பாட்டுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க்கு தாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை வேணும். இதோட ஆண்டவர் முடிஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டீங்க? ஆண்டவரை தேட மாட்டீங்க. ஆவியின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருப்பார். அதனால அங்கே அப்படியே நின்றாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் இருக்கும் பொழுது தான் இந்த சாவுக்கு ஏதுவான உபதேசங்களை எல்லாம் விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? மேல்படியாக போவோம். பரிசுத்த ஆவியானவரின் ஜீவன் இருக்கும் பொழுது தான் திரும்ப 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 நடக்கிற பேசிக்கான ஃபவுண்டேஷனையே போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஒரு வீடு கட்டும் பொழுது பேசிக்காக ஃபவுண்டேஷன் எத்தனை தடவை போடுவாங்க? எத்தனை தடவை போடுவாங்க? சந்தேகமாக இருக்கா? ஒரு தடவை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே அந்த வீடு எழும்பிட்டே இருக்கும், டெக்கரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், அழகுபடுத்துறது நிறைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷனே நிற்க போகிறீங்களா இல்லை அழகான மாளிகையை எழும்ப போகிறீங்களா? அதனால தான் பவுல் சொல்கிறான்,
அவருக்குள் இசைவாய் இணைக்கப்பட்ட மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய ஜீவன் எனக்குள்ள. மகா பெரிய தப்பு நம்ம பண்ணுறது அதுதான். கொஞ்ச நேரம் நம்ம பாட்டு பாடினோம், கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணோம், கொஞ்ச நேரம் பைபிள் படித்தோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், அதோட போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கடல். நீந்தி, அதனால்தான் எசேக்கியேல் சொன்னா, நீந்தி 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 மூழ்கணும்னா. மூழ்கணும். நீங்கள் எவ்வளவோ பெரிய ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கு. ஏனோக்கு அதனால்தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. நான் உன்னோட பேசிகிட்டே இருக்கேன், சஞ்சரிச்சுட்டே இருக்கேன், வாழ்ந்துட்டே இருக்கேன், இது போதாது, வா என் கூட வா, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது கற்றுக்கொள்ள. என்றைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு வரப்போகுது, என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, அந்த ஆவியின் ஜீவன் எனக்கு வேண்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றக்கூடிய ஆவியின் ஜீவன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மரணத்துக்கு எதுவாக இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் செத்து போன காரியங்கள் இருக்கோ, உலர்வடைந்த எலும்புகள் இருக்கோ, இனிமேல் நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிற ஏரியாக்கள் இருக்குதோ, அங்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜீவன் உண்டாகும். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது கடைசியாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எந்த ஜீவன்லேருந்து வருது? ஏசப்பா அந்த உலகத்திற்கு வந்தது இந்த ஜீவனையெல்லாம் நமக்கு கொடுக்க தான். பாவம் என்னும் மரணத்தை அழித்து புதிய ஜீவனை கொடுக்க, பரிசுத்த ஆவியின் ஜீவன் நமக்குள்ள வாசமாயிருக்க, கடைசியாக ஒரு ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இன்னைக்கு செத்து போனா, இன்னைக்கு கண்ணை மூடுனா, அடுத்த செகண்ட் நான் யாரை பார்ப்பேன்? அந்த நம்பிக்கை உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கு? உலகம் போகிற போக்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? உலகம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சமாதானமாக போதா? ரொம்ப சந்தோஷமாக நடக்குதா? என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அதுதான் அதில் பியூட்டி. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்பப்போ என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, அது மாத்திரம் தெரியும். ஆனால் ஒன்று மாத்திரம் சர்டன், ஒன்று மாத்திரம் அது நிச்சயம். என்ன தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா! ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம கடைசி காலத்தில் இல்லை, கடைசி காலத்தின் கடைசியில் இருக்கிறோம். கடைசி காலத்தின் கடைசியில் இருக்கிறோம். அப்போ நினச்சிட்டே இருக்காதீங்க, ஏசப்பா எக்காலம் ஊதுவார், நான் எக்காலம் ஊதுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், எக்கால சத்தம் கேட்டோன்னே ஏசப்பா என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு நினச்சிடாதீங்க. அது நடக்காத ஒரு காரியம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்கு உங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அப்போ ஏசப்பா விசுவாசிக்கிறவன் எவனுக்கும், யோவான் 3:16 எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இந்த நித்திய ஜீவனை எப்படி அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியும்? எப்படி? ஏசமா மாத்திரம்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா? ஏன் மற்ற காரியங்கள்லாம்? எத்தனையோ பேர் நம்மளை விட நல்லவங்களா இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். ஏன் சிஸ்டர், ஏசப்பாவை பின்பற்றுகிறவர்களை விட மற்றவர்கள் எத்தனையோ பேர் நல்லவர்களாக இருக்கிறாங்கல்ல, அப்போ ஏன் அவங்கெல்லாம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாதா? பரலோகம் போக முடியாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குல்ல. பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியாதா? பரலோகம் போக முடியுமா, முடியாதா? சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எஸ்ன்னு சொல்கிற, போக முடியும்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி ஒரு அலையிலையா சொல்லுங்க. போக முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஐயோ, அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சிம்பிள் கேள்வி, போக முடியுமா, முடியாதா? முடியாது. அது கையை தூக்கி தான் சொன்னா என்ன? கையை தூக்கினா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன்னு நினச்சிட்டிங்களா? ஏசப்பாவுடைய ஜீவன், ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்படலைன்னா நித்திய ஜீவன் இல்லை. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நித்திய ஜீவன் இல்லை. ஏன் தெரியுமா? ஏசப்பா தான் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 1:8 சொல்லுது,
வாசி. வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றிருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் யாரு? அல்பாவும் ஒமேகாவும். அல்பானா என்ன? ஆதி. ஆதியின் ஆதி ஆண்டவர் தான். அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. அப்போ அவர் ஒருவர் தான் இந்த நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அடுத்தது இன்னொரு காரியம், அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 6:47 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நான் அதை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரிடத்தில் அவரை யோவான் 6:47 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 10 நீங்கள் வாசிக்கும் பொழுது 17-18 அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்கிறதில்ல, நானே அதை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேங்கிறார். அப்போ அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவன் வழியை உண்டு பண்ணினார். அவரை தவிர ஒருவரும் அந்த வழியை என்ன செய்யலை? உண்டாக்கவில்லை. ஒருவராலையும் கொடுக்கவும் முடியாது. யோவான் 11:25 சொல்லுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த ஆணித்தரமான காரியம் வேற யாரா சொன்னாங்களா? வேற யாரும் வாழ்ந்து காட்டுனாங்களா? வேற யாரும் தங்களுடைய ஜீவனை கொடுத்துட்டு திரும்பி ஜீவனை கொண்டு வந்தாங்களா? இல்லை. எனவே தான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன், வேற யாருக்கும் கிடையாது. அது நீங்கள் உலகத்தையே ஆண்டு இருந்தாலும் சரி, உலகத்திலேயே நல்லவங்களா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். நீங்கள் சொல்லலாம், இது அநியாயம் இல்லையா? அப்போ மற்றவங்களையெல்லாம் எதுக்கு ஆண்டவர் படைக்கணும்? அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா தான் வழின்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆண்டவர் சொல்ல வைப்பார். ஆண்டவர் எத்தனையோ விதங்களில் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை உங்களுக்கு எனக்கும் தெரியாது, நீங்களும் நானும் வேணால் வாய் மூடிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை தம்முடைய தூதர்களை கொண்டு கூட என்ன செய்கிறாரு? சொல்கிறார். ஒரு சமயம் ஈராக்கில் வாழ்ந்த ஒரு வாலிபன் சொல்லும் பொழுது அந்த வாலிபன் சொல்கிறான், ஈராக்கில் டைக்ரிஸ் நதி உண்டு. அந்த நதிக்கு அருகே உட்காந்து ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டானாம். அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கலைன்னு சொல்லி அங்கே உட்காந்து அவன் ஏசப்பாக அவனுக்கு தெரியாதுன்னா கிறிஸ்டியன்ஸோட கடவுள் இயேசு அப்படின்னு தான் அவன் நினச்சிட்ருக்கான். அப்போ அவன் அந்த நதி கரையில் உட்காந்து நம்ம செத்து போயிடலாம், இனிமேல் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம என்ன செய்யலாம்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணியிருப்பார், ஆனால் எனக்கு எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருந்தானான். அழுது சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது திடீரென்று அவனுக்கு முன்பதாக இயேசு தோன்றினார். அப்போ அந்த இயேசுவை பார்த்தோன்னே நினச்சானா, இது கிறிஸ்தவங்களோட தெய்வமாச்சே, இந்த இயேசு எதுக்கு எனக்கு முன்னாடி வருது அப்படின்னு நினச்சானா. அப்போ இயேசுப்பா சொன்னாராம், மகனே, உனக்கு ஜீவனை கொடுத்தது நான், இந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, நீ என்னை பின்பற்றும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் தான் உனக்காக சிலுவையில் மரித்தேன், நான் தான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன், நான் தான் உண்மையான தெய்வம்னு யார் சொன்னா? ஏசப்பா சொல்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சுவிசேஷம் தெரியலை, அவங்களுக்கெல்லாம் தெரியல, பாவம், அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. எல்லாரும் அறிந்து ஆனாலும் என்ன செய்கிறாங்க? இயேசு வேண்டான்னு ஒதுக்குறாங்க. அப்போ நீங்களும் நானும் பண்ண வேண்டிய வேலை என்ன? இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். இந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த பாக்கியம் நமக்கு இருக்குது. அப்போ இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணுமே அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். எனக்குள்ளே இருக்கிற அந்த அஷ்யூரன்ஸ், எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை மற்றவர்கள் எல்லாத்துக்குள்ளே வரணும், மற்றவர்களுக்கு போகணும், ஆண்டவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தோடு நம்ம செயல்படணும். ஏன் தெரியுமா? நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய சரீரம் மண்ணாய் போனாலும் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 10:28 ஆத்துமாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள்.
அப்போ நீங்கள் கேட்கலாம், சரீரம் நரகத்துக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை வெளிப்படுத்தலில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணம்னா என்ன, முதலாம் மரணம்னா என்ன, முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன, 2ஆம் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு சொல்லி அதை நம்ம பேசுகிறதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், நான் ஒருவேளை இன்றைக்கு கண்ணை மூடினாலும் நான் நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளுவேன், ஆனால் என்னை போல இருக்கிறவர்கள் இந்த நித்திய ஜீவனை அடையணுமே, இந்த ஜீவன் மற்றவர்களுக்கும் தெரியணுமேன்னு சொல்லி நினைக்கணும். அந்த ஒரு வேகத்தோடு செயல்படுகிறதற்கு தான் யார் நமக்குள்ளே இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் உள்ள உத்வேகமாக சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அவங்களுக்கு இயேசுப்பாவை பற்றி சொல்லு, உனக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை அவங்களுக்கும் பெறணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதை நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தான் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் இல்லாதனால தான் நம்ம பல விதங்களில் நெருக்கங்களை உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் ஒரு தெளிவு வரணும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம் வரணும்னா அங்கே ஆவியானவருடைய ஜீவன் தேவை, ஆவியானவருடைய ஜீவன் தேவை. அதனால் இன்றைக்கி சொல்லுங்கள், ஆவியானவரே எனக்குள்ள ஜீவனாக இறங்குங்க, உம்முடைய ஜீவன் பாவமான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய ஜீவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கட்டும்னு சொல்லுங்கள். டைட்டானிக் கப்பல் மூழ்கின பொழுது அதில் ஜான் ஹார்ப்பர் என்கின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஜான் ஹார்ப்பருங்கிற ஊழியக்காரர் ஸ்காட்லாண்டு கிளாஸ்கோ பட்டணத்திலிருந்து அமெரிக்காவில் இருக்க சிக்காகோ டிஎல் மூடி இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ண போகிறார். டைட்டானிக் கப்பலில் அவரும் அவருடைய மகளும் என்ன செய்கிறாங்க, பிரயாணம் பண்ணுறாங்க. அவருக்கு இருந்த ஒரே மகள் அது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அங்கேயே கப்பல்லே நிறைய பேர்த்துக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னார். ஆனால் எல்லாரும் கொண்டாட்டத்தின் மிகுதியில் நிறைய பேர் என்ன செய்யலை, கேட்கலை. அப்போ டைட்டானிக் மூழ்கின உடனே என்ன நடக்குது, அங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த முதல்ல குழந்தைகள் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, லைஃப் போட் வச்சு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த மூழ்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஜென்ஸ் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு இல்லை ஏதாவது மிதக்கிற அந்த கட்டைகளை பிடித்து கொண்டு கடலில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் என்ன செய்கிறாங்க, மிதந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மிதந்துட்டு இருக்கிற நேரத்துலையும் இந்த ஜான் ஹார்ப்பர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரையாக கத்துறாரு, பிரதர் சிஸ்டர் மை ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியுமா, இயேசுவை உங்களுக்காக மரித்தாருப்பா, இப்போ நீங்கள் செத்து போனாலும் பரலோகத்துக்கு போகணுன்னா ஏசப்பா என் பாவங்களை கழுவுன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் கத்திட்டு இருக்கிறார். அப்போ கத்திட்டு இருக்கும் பொழுது இப்படியே கடலில் மிதந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் இன்னொரு மனுஷன் மிதக்கிறான். இவர் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கார். அந்த இன்னொரு மனுஷன் ஒரு கட்டையை பிடிச்சிட்ருக்கான். அவன் பேர் ஜார்ஜ் ஹென்ரி கேவல். அவன் கட்டையை பிடிச்சிட்டு மிதந்தோடனே அவனை பார்த்து கேட்குறார் ஜான் ஹார்ப்பர், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். அவன் எனக்கு அதை ஏசப்பாலாம் தெரியாது அப்படிங்கிறான். இல்லைப்பா உன் பாவங்களை மன்னிக்க தான் இயேசு சிலுவையில் மரிச்சார் அப்படிங்கிறான். இல்லை அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் போனது, மயங்கி அந்த ஐஸ் கோல்டு டெம்பரேச்சரில் உங்கள் சரீரம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சென்ஸ் போயிடும், அந்த அன்கான்ஷியஸ் ஆகி வருவாங்க. அப்படியே மயங்கி முழிக்கிறாரு ஜான் ஹார்ப்பர். அந்த மயக்கத்துலேயும் திரும்பி இந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு, நீ இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியா அப்படிங்கிறார். அந்த மனுஷன் இன்னமும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அப்பையும் என்ன செய்கிறான், நக்கலாக தான் அந்த கடலில் தொங்கிட்டு என்ன செய்கிறான், நக்கலாக தான் பதில் சொன்னான். உடனே இந்த ஜான் ஹார்ப்பர் செய்த காரியம் என்ன தெரியுமா, தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி இதை நீ போட்டுக்கோ, நான் இப்போ செத்து போனேன்னா நான் எங்கே போவேன், பரலோகத்துக்கு போவேன், ஆனால் நீ நரகத்துக்கு போகிறத நான் விரும்பலை, இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோனார். அவனும் வாங்கி போட்டான். நீ என்ன பைத்தியமானு கேட்டான். ஆனாலும் என்ன செஞ்சான், இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோன்னே அதை வாங்கி போட்டான். அந்த நொடியிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஜான் ஹார்ப்பர் அப்படியே தண்ணிக்குள்ளே மறைந்து போனார். ஜான் ஹார்ப்பர் மறைஞ்சு போயிட்டார், செத்து போயிட்டார். டைட்டானிக் கப்பல் மூழ்கிருச்சு. அங்கே பெரிய மெமோரியல் சர்வீஸ் நடத்துகிறாங்க. அப்போ அமெரிக்கா தேசத்தில் கனடா தேசத்தில் எல்லா இடத்துலையும் மெமோரியல் சர்வீஸ் நடத்துகிறாங்க. இவன் கனடா தேசத்தை சார்ந்தவன். அப்போ மெமோரியல் சர்வீஸ் நடத்தும் பொழுது இங்கே வந்தான். என்ன சொன்னான், நான் ஒரு காரியம் சொல்லணும்,
ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அப்போ யாருன்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், இந்த ஜான் ஹார்ப்பர் இல்லைனா நான் இன்றைக்கு அழிந்து போயிருந்திருப்பேன். அவர் என் ஜீவனை மட்டும் காப்பாற்றலை, இன்றைக்கி நான் செத்தா நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தாருன்னு சொன்னார். அப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு இருந்த ஆத்தும வாஞ்ச நமக்கு இருக்கா? தாமரிக்கும் நேரத்தில் கூட இன்னொருவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினச்சா. ஆனால் நம்மளும் என்ன செய்கிறோம்? பப்பெட் மாதிரி, பொம்மை மாதிரி வர்றோம் போகிறோம். இந்த குருவிங்களெல்லாம் கேஜில் அடைச்சி வச்சா அந்த சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு அந்த கேஜுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கை மாறிடுது. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இல்லை, நான் மட்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல, என் குடும்பம் பெறணும், என் ஃப்ரெண்ட்ஸு பெறணும், என்னுடைய சொந்தக்காரங்க பெறணும், நான் யார் யாரெல்லாம் பார்க்குறனோ அவங்களாம் இயேசுப்பாவை தேடணும். அப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை தொடுவார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பினேன். உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன சிஸ்டர் ஆறுதலாக ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுக்கல, இப்படி ஒரு மெசேஜ் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு திட்டத்தோடு தான், ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்குள்ள இருந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அவருக்குள்ள இருந்த ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து செல்லும் என்றால் மற்ற அனைவருக்கும் ஜீவன் உண்டாகும். மற்ற அனைவருக்கும் அதில் ஜீவன் உண்டாகும். அந்த நீர் ஜீவன் அதி பாயிர இடமெங்கும் ஆரோக்கியம். அதில் இருக்கிற எல்லா பிராணிகளும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இன்றைக்கு இயேசுப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கி எனக்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, வாயை திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. வாயை திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஜீவன் என் பாவத்தை கழுவட்டும், உம்முடைய ஜீவன் எனக்கு புது ஜீவனை கொடுக்கட்டும், உம்முடைய ஜீவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கட்டும். அப்பா, உம்முடைய ஆவியின் ஜீவன் என்னை எடுத்து பயன்படுத்தட்டும் சொல்லுங்க. உம்முடைய ஆவியின் ஜீவன் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டும் சொல்லி கேளுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் உலர்ந்து போன எலும்புகள் இருக்குதோ அந்த எலும்புகள்லாம் உலர்ந்து போன நிலைமை மாறி ஜீவன் பெறட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த ஆவியானவர் செயல்படுங்க அப்பா. என் பிள்ளை வாழ்க்கைக்குள்ள செயல்படுங்க அப்பா. என் கணவர்ல செயல்படுங்க அப்பா. என்னுடைய உற்றார் உறவினருடைய வாழ்க்கையில இந்த ஜீவன் எனக்குள்ள நீங்க கொடுத்திருக்கிற ஜீவன் கடந்து செல்லட்டும். என்னுடைய தொழிலுக்குள்ள கடந்து செல்லட்டும். என்னுடைய குடும்பத்தில் கடந்து செல்லட்டும். நான் ஒரு நடமாடும் தேவாலயமாக தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்லும் ஜீவனுள்ள ஒரு பிராணியா இருக்கட்டும் அப்பா. நான் செத்து போன உலர்ந்த ஒரு சரீரமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் அக்கினியில மூடப்பட்ட ஒரு மனிதனாக, ஜீவிக்கிற ஒரு மனிதனாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனை நான் பெற்று செல்ல எனக்கு உதவும்னு சொல்லுங்க. உதவும்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஏசப்பா, இந்த பிரேயர்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்நிய பாஷையின் வரங்கள் உங்களுக்கு இருக்கும்னா அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. அதுல தப்பே கிடையாது. நீங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள மாத்திரம் இல்ல, உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் கடந்து செல். உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு கடந்து செல். ஏசப்பா, இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் ஜீவன் என் குடும்பத்திற்குள்ள, என் கணவருக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் தொழிலில் நான் கையிட்டு செய்யும் காரியங்களுக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு அங்கமாக கடந்து செல்வதாக சொல்லுங்க. கடந்து செல்வதாக. ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லப்பா, எனக்கு ஜெபிக்க பலன் இல்லப்பா, நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? ஆவியா
ஆவியானவரே நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, ஆவியானவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே உலர்ந்து போன என்னுடைய உறவை புதுப்பித்து தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உலர்ந்து போன என்னுடைய சரீரத்தை புதுப்பித்து கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உலர்ந்து போன என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்களை இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே நீங்க உயிர்ப்பீங்கன்னு சொல்லுங்க. உலர்ந்து போன என்னுடைய மனதின் எண்ணங்களை ஆண்டவரே நீங்க தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உலர்ந்து போயிருக்கலாம்ப்பா, ஆவிக்குரிய ஜீவியம் உலர்ந்து போயிடுச்சப்பா. ஆனாலும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறேனப்பா. இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவியம் திரும்பவுமாய் துளிர்க்கும்படியாய் நீங்க உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்காக ஜெபம் பண்றாங்களோ பரிசுத்த ஆவியானவரே நீங்க அவங்களுக்குள்ள கடந்து சென்று அக்கினியாய் அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராகப்பா. அக்கினியாய் திரும்ப உயிர்ப்பியோ. நான் அதிகாலையில் எப்பொழுது ஜெபம் பண்ணுவேன், என்னால் இப்பொழுது ஜெபம் பண்ண முடியலன்னு சிலர் யோசிக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த ஜெப வாஞ்சியை திரும்பி கொடுக்கிறார். நான் அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன், ஆனா இப்பொழுதுதான் நான் சோர்ந்து போறேன்னு சொல்றீங்க. கர்த்தர் அந்த சோர்வுகளை மாற்றி போடுவார். அநேகருக்கு நான் தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுவேன், என்னால இப்பொழுது வேலை செய்கிற இடத்துல சொல்ல முடியல, நான் பயப்படுறேன்னு சொல்றீங்க. கர்த்தர் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார், அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். எப்பவுமே எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, எப்பவுமே எனக்கு சோர்வு இருக்கு, ஏன் தான் வாழ்றோன்னு இருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார், சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்தெந்த நேரத்தில் எப்பப்பெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்துலலாம், அந்த ஏரியாவிலலாம், அந்த இடத்துலலாம் நீங்கள் அவர்களை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல எங்கெங்க பாடுகள் இருக்கோ அங்கே கரங்களை வைத்து கொள்ளுங்க. நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இறங்க போகிறது, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. இயேசுவே எந்தெந்த யார் யார் தங்களுடைய சரீரத்தில் விடுதலைக்காக ஜெபம் பண்றாங்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் நீங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் கடந்து செல்லட்டும். அடிக்கடி வர வயிற்று வலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா, அந்த வயிற்று வலி முழுமையாய் நீங்கட்டும் இயேசு சுவாமி. தலை வலிகள் முழுமையாய் நீங்கட்டும் அப்பா, இடுப்பு வலிகள் நீங்கட்டும் அப்பா. எல்லா சரீரங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எலும்புகளை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, என்னால பல வேலைகளை செய்ய முடியல, அதனால நான் சோர்ந்து போறேன்னு சொல்றாங்கப்பா. பலனை தாங்க இயேசு சுவாமி. கண்களில் ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன பலவீனம் குழந்தைகளுக்குள்ள இருக்குதோ அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க இயேசு சுவாமி. பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஜெனரேஷன், அந்த பிள்ளைகளுடைய சந்ததி ஆண்டவர் வரும் பொழுது ரகசிய வருகைகளை எடுத்துக் கொள்ளப்படணும். அந்த கிறிஸ்துவின் காலத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரிய பிள்ளைகளா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் குடும்பத்துல ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. என் குடும்பத்துல என் பிள்ளைகள் கைவிடக்கூடாது, என் பேர பிள்ளைகள் கைவிடப்படக்கூடாது. இயேசுவே என் பிள்ளைகள் ரட்சிப்பின் வழியில நடக்கட்டும், இயேசுவே என் பிள்ளைகள் நீதியின் வழியில நடக்கட்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கணும் சோமனுங்க. எல்லா சிறு பிள்ளைகளும் கண்களை மூடி ஜெபத்துல கேளுங்க, ஏசப்பா என்னை பரிசுத்த ஆவியினால நிறைங்க ஆண்டவரே, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. It is not too early to receive the anointing of the Holy Spirit. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க முடியும். வயசானாலும் அபிஷேகிக்க முடியும், சிறு குழந்தை ஆண்டவர் அபிஷேகிக்க முடியும். இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனா வரணும், ஒரு ஊழியக்காரியா வரணும்.
வரணும், உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் வரணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் வேற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபம் பண்ண போறதில்ல. யார் யாருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னுடைய பிள்ளை. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அமைதியா எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஏசப்பா வயசானவங்க இருந்தா பரவாயில்ல, வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் முழங்கால் போட்டு சொல்லுங்க. ஏசப்பா ஏன் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, என்னுடைய ஜீவன் ரட்சிப்புக்குள்ள வரணும்ப்பா, எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த சந்ததிக்காக ஜெபிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை, நம்ம மேல விழுந்த கடமை. இன்றைக்கு நீ ஜெபிக்கலனா உன் பிள்ளைக்காக யாரு ஜெபம் பண்ணுவா? உன் பேர பிள்ளைக்காக யாரு ஜெபம் பண்ணுவா? இன்னைக்கு சொல்லு, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஏசப்பா நான் மாத்திரம் இல்ல, என் பிள்ளை பரலோகத்துக்கு வரணும், என் பேர பிள்ளை பரலோகத்துக்கு வரணும், எனக்கு அடுத்த சந்ததி உமக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லு. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை பெரிய பணக்காரனாகணும் ஜெபம் பண்ணாத. இயேசுவே என் பிள்ளை ஊழியக்காரனாய் மாறணும், என் பிள்ளை ஊழியக்காரியாய் மாறணும், உம்முடைய சுவிசேஷத்தை வல்லமையா எடுத்து சொல்லணும், தேசங்களுக்கு போகணும், உம்முடைய நாமத்தை கொண்டு செல்லணும்னு சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம நமக்காக மாத்திரமே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம பாவிகளாய் மாறி விடுவோம். அந்த பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் ஏசப்பா இன்றைக்கு இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்காக நான் ஜெபம் பண்றப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றப்பா, ஜேசன் காணக்குல இருந்து கடைசி குட்டி வரைக்கும் நான் ஜெபம் பண்றப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு சுவாமி கிரியை செய்வீராக அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய ஜீவனுடைய அஷூரன்ஸ் கிடைக்கட்டும், பாவங்கள் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழட்டும், பிசாசானவன் எந்த விதத்திலேயும் அவர்களை திசை திருப்பாத படிக்கு நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கையில் இருக்கும் ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ளுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா, கடைசி வரைக்கும் இந்த சந்ததி ஆண்டவரை சேவிக்கணும்ப்பா. அது சந்ததி சந்ததியா கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய சந்ததிகளும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் சந்ததிகளாய் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே. பிசாசானவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளா இன்றைக்கு நாங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அதிகாரத்தின்படியே முத்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் முத்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீங்க அப்படி எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க அப்படியே சேப்போருக்காய் ஸ்தோத்திரம். அதே போலப்பா இங்க இருக்கிற வயோதிபர் முதற்கொண்டு கடைசி ஆள் வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரும் ஓடட்டும் அப்பா, ஒவ்வொருவரும் ஓடட்டும். மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் ஏசப்பா. நீர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து விட்டீர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர். மரண பயம் யாருக்குள்ள அது இருக்கும் என்றால் அதை இப்பொழுதே எடுத்து போடுங்க ஆண்டவரே, வேரோடு எடுத்து போடுங்கப்பா. நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே,
நாமே அவ்வாலயமே